அமெரிக்க ஆட்சி அதிகாரத்தில் தொழிலதிபர்கள். எலான் மஸ்க், விவேக் ராமசாமிக்கு மிக முக்கிய பொறுப்பு வழங்கிய ட்ரம்ப். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் வரும் ஜனவரி 20 பதவியேற்க உள்ளார். அதற்கு முன்னதாக தனது அமைச்சரவையில் உள்ள பதவிகளுக்கான முக்கிய நபர்களை இறுதி செய்து வருகின்றார். தற்போது குடியரசுக் கட்சியில் முக்கிய நபராக வலம் வரும் கோடீஸ்வர தொழிலதிபரான எலான் மஸ்க், இந்திய வம்சாவளியை சேர்ந்த தொழிலதிபர் விவேக் ராமசாமி இருவரும் அமெரிக்க அரசின் திறன் துறையை வழிநடத்துவார்கள் என்று அறிவித்துள்ளார். இது குறித்து ட்ரம்ப் தனது அறிவிப்பில், இந்த 2 அற்புதமான அமெரிக்கர்கள் அரசாங்க அதிகாரத்துவத்தில் தேவையற்ற விதிமுறைகளை அகற்றவும் வீணான செலவினங்களை குறைக்கவும் ஒன்றாக வேலை செய்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனைத்து அமெரிக்கர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் நோக்கில் எலான் மற்றும் விவேக் கூட்டாட்சி அதிகாரத்துவத்தில் மாற்றங்களை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை பொறுத்தவரை அரசின் செயல்திறன் துறை என்பது பொருளாதாரம், நிதி மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. எலான் மஸ்க், விவேக் ராமசாமி ஆகியோரின் அடிப்படையில் தொழிலதிபர்களாக உள்ளனர். எலான் மஸ்க் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனங்களின் CEO-வாக உள்ளார். அதேபோல குடியரசுக் கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு வரும் விவேக் ராமசாமியும் $1 பில்லியன் தொழிலதிபராக உள்ளார். அதிலும் எலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற வேண்டி பிரச்சாரத்தில் பங்கு வகித்தது மட்டுமன்றி கோடிக்கணக்கான டாலர்களையும் செலவழித்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதால் எலான் மஸ்க் தனது நிறுவனங்களுக்கான வரி சலுகைகள், புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடும் என்று செய்திகள் வெளியாகி வந்தன. தற்போது தொழிலதிபர்களான எலான் மஸ்க் மற்றும் விவேக்கிற்கு அமெரிக்க அரசாங்கத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.